கூலி, கோட் உள்ளிட்ட படங்கள்ல நடன கலைஞராக பணியாற்றிய டான்சர் போதைப்பொருள் வழக்கில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் ஒரே இரவுல 10 பேரை தட்டி தூக்கியது எப்படி? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து கூலி படத்தில் ட்ரெண்டான சிக்கிட் பாடலுக்கு குத்தாட்டம் போடும் இந்த குரூப் டான்சர்களில் ஒருவர் தற்போது போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். நடன கலைஞர் மட்டுமின்றி கல்லூரி மாணவர் உட்பட 10 பேர் கொண்ட கும்பல் இந்த போதை மாஃபியாவில் வசமாக சிக்கியுள்ளனர். மெத்தபெட்டமைன், கேட்டமைன், போதை ஸ்டாம்ப், ஓஜி கஞ்சா போன்ற உயர் ரக போதைப் பொருட்களை டார்க் வெப் மூலமாக வாங்கி விற்பனை செய்திருக்கிறார்கள். சென்னை அசோக் நகரில் மெத் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போதைப்பொருள் நுண்ணறிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணை மேற்கொண்டனர். சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் வடபழனியைச் சேர்ந்த யுவராஜ், பிரவீன், பரத், லோகேஷ்குமார், விக்னேஸ்வரன், சம்பத்குமார், ரகு, அர்ஜுன் உள்ளிட்ட 10 நபர்களை இரவோடு இரவாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 7 கிராம் மெத்தபெட்டமைன், 2 கிராம் கேட்டமைன், 106 போதை ஸ்டாம்ப், 10 கிராம் ஓஜி கஞ்சா போன்ற உயர் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்களை விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. வெளியே டான்சராகவும் உள்ளே ட்ரக் டீலராகவும் செயல்பட்ட ஒரு இளைஞரின் ரகசிய வேலைகள் வெட்ட வெளிச்சமானது. கைது செய்யப்பட்ட 10 பேரில் ஒருவர்தான் பிரவீன். 26 வயதான இவர் வடபழனியைச் சேர்ந்தவர். சினிமாவில் நடன கலைஞராக பணியாற்றி வருகிறார். கூலி படத்தில் சிக்கிட்டு பாடலுக்கும் கோட் படத்தில் 2 பாடல்களுக்கும் பேக் டான்சராக பணியாற்றியிருக்கிறார் பிரவீன். இவர் பிரபல கல்லூரியில் படித்திருக்கிறார். அங்கு பழக்கமான நட்பு வட்டாரத்தை வைத்துதான் போதைப்பொருள் கேட்கும் நபர்களுக்கு விற்பனையும் செய்து வந்துள்ளார். அதிலும் இவரது நண்பர்களான பரத் மற்றும் பிரபாகரன் ஆகியோரிடம் இருந்து கஞ்சா போதைப் பொருள் வாங்கி கஸ்டமர்களுக்கு கொடுத்ததும் தெரியவந்தது.